கடனுக்கு வட்டி கட்ட முடியலையா? 3 உடனடி தீர்வுகள் இதோ. இந்த மாசம் வட்டி எப்படி கட்டுறது? இந்த கேள்விய தொடர்ந்து உங்களுக்குள்ள ஒரு மாசமும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா? அதே தேதி, அதே போன் கால், அதே பதட்டம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் மாறவே இல்லை. அது உங்க கடன். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை சொல்ல போறேன். அந்த கேள்விய இன்னில இருந்து உங்களுக்குள்ள கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க மூளை இது வரைக்கும் யோசிக்காத விதத்துல யோசிக்க ஆரம்பிக்கும். அது என்ன கேள்வி? அதை இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். நான் மணி மைண்ட் செட் கிளாஸ்ல கத்துக்கிட்ட விஷயங்களை தான் இப்ப உங்களோட ஷேர் பண்ண போறேன். இந்த டெக்னிக்ஸை பயன்படுத்தி தான் நான் என்னோட கடனை அடைச்சேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நான் பத்மாவதி, மணி மைண்ட் செட் கோச், பிசினஸ் ஓனர்ஸ்க்கு மைண்ட் செட் கோச்சிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய மணி மாஸ்டரி அப்படிங்கிற கோச்சிங் மெத்தட்ல நீங்க ஜாயின் பண்றது மூலியமா உங்களுடைய பண அடையாளத்தையும் பணம் சம்பாதிக்கவும் அதை சரியான முறையில் ஹேண்டில் பண்றதுக்கும் தேவையான மனநிலையை நீங்க கத்துக்க முடியும். இதனால உங்களோட கடனை நீங்க 6 மாசத்துல அடைக்கலாம். உங்களுடைய அடுத்த 5 வருஷத்தோட பினான்சியல் கோலை நீங்க ஒரே வருஷத்துல அடைய முடியும். இதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு ஜாயின் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. அனைவருக்கும் வணக்கம். மணி மாஸ்டரி செஷன் ஜூலை பேட்சில் ஃபஸ்ட் பேட்ச் மெம்பராக சேர்ந்திருக்கேன் அப்படிங்கிறதுல நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். ஏன்னா எனக்கு இந்த செஷனில் சேர்ந்ததுக்கு அப்புறமா பணத்தை பற்றின நிறைய பிரச்சனைகள் சால்வ் பண்ணுறதுக்கான பாதை கிடச்சிருக்கு. மெயின் பணத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் அதனால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியாமல் வரக்கூடிய உடம்பு வலி, இதை எல்லாத்துலேருந்தும் விடுபடுறதுக்கான வழியை ஜஸ்ட் 1 வீக் ஜாயின் ஆன 1 வீக்லேயே அதுக்கான வழி கிடச்சிருச்சு. பணத்தை எப்படி சேமிக்கணும், இஎம்ஐ எப்படி பிளான் பண்ணி கட்டினா நம்ம இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்லேருந்து விடுபடலாம், அதுக்கப்புறமா நமக்கு சேவிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும், அதை எந்த வகையிலலாம் சேமிக்கலாம், எப்படி கடனை அடைச்சா நம்ம மேற்கொண்டு அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்கான வழிகள்லாம் நிறைய கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மணிக்கான ஹீலிங் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே தேவையில்லாத செலவுகள்லாம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. பணத்தை பிளான் பண்ணி பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். வருமானம் அதிகப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு புதிய புதிய அணுகுமுறைகள் எப்படிலாம் கற்றுக்கலாம், அதுக்கான சொல்யூஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக என்னை தேடி வருதுன்னா ஹீலிங் பண்ணுறோம். ஆனால் சான்சஸ் புதுசாக க்ரியேட் ஆகிட்டுருக்கிறது நம்ம மணி மாஸ்டரி செஷனில் சேர்ந்ததுக்கு அப்புறமா தான். நம்ம நிறைய சேனல்ஸில் யூடியூப்லேயோ சோஷியல் மீடியாலேயோ எத்தனையோ ப்ராக்டிசஸ் நானும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஆனால் அதை ப்ராப்பராக எப்படி கொண்டு போகணும், எதுக்கப்புறம் என்ன பண்ணுனா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத நான் மேமோட மணி மாஸ்டரி செஷனில் தான் கற்றுக்கிட்டேன். கண்டிப்பாக நம்ம கட்டுற பணத்தை விட 200 டைம்ஸ் பெட்டர் வேல்யூடு நாலேஜ் கிடைக்கிது அப்படிங்கிறதுல நான் 100% ஷுவாரிட்டி கொடுக்கலாம். இந்த வாய்ப்பு யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது, எல்லாருக்கும் இது போய் சேரணும். ஏன்னா இந்த காலத்தில் கடனால் கஷ்டப்படுறவங்க, அதனால் வரக்கூடிய பிரச்சனை ஹேண்டில் பண்ண முடியாமல் என்னைய மாதிரி நிறைய பேர் இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் இது போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுனால இதை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மணி மாஸ்டரிங்கிறது மணியை மட்டும் இல்லை, அதை சுற்றி நம்மளுடைய ஹெல்த்து, வெல்த்து, ரிலேஷன்ஷிப் அண்ட் கரியர், இந்த 4லையுமே பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸை பக்காவாக ரொம்ப அன்பாகவும் பொறுமையாகவும் சொல்லித்தராங்க. எவ்வளோ டவுட்ஸ் கேட்டாலும் சாந்தமாக பதில் சொல்லுவாங்க. ஒரு சலிப்பே இல்லாமல் இன்னும் எதுனா டவுட்னா கேளுங்க மேம் அப்படிங்கிற மாதிரி நம்மளை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி மேலே கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுல 100% எஃபர்ட் போட்டுட்ருக்குறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற யாராக இருந்தாலும், இது சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் இல்லை யாராக இருந்தாலும் 100% இந்த மணி மாஸ்டரி செஷனை நம்பி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத என்னோடய வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் மேம். கடந்த சில மாதமா பணப்பிரச்சனையால என்னை காண்டாக்ட் பண்ண பல பேர் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயத்த நான் தொடர்ந்து கவனிச்சேன். அவங்க எல்லாருக்கும் வேற வயசு, வேற விதமான வேலை, வருமானம் வேற, குடும்ப சூழல் வேற. ஆனா அவங்க எல்லாரும் ஒரே கேள்வியை தான் என்கிட்ட கேட்டாங்க. மேடம், இந்த மாசம் வட்டியை நான் எப்படி சமாளிக்கிறது, அதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க. இத ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்டப்போ எனக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஆனா பல பேர் இதே கேள்வியை தொடர்ந்து என்கிட்ட கேட்டாங்க. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அவங்களோட பிரச்சனை வட்டியில இல்ல, அவங்க யோசிக்கிற விதத்துல தான் இருக்கு. நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. கடந்த பல மாதமா நீங்களும் அதிகமா யோசிச்சது இந்த மாசம் வட்டி எப்படி கட்டுறது அப்படிங்கிற அந்த கேள்வியே தானா? ஒரு விஷயம் தெரியுமா,
இந்த கேள்விதான் உங்களை இதே இடத்துல சிக்க வச்சிருக்கு. இந்த கேள்வியை நீங்க திரும்ப திரும்ப கேக்குறீங்க. அதுக்கான பதில உங்க மூளை கொடுக்குது. இந்த மாசம் வட்டி எப்படி கட்டுறது அப்படின்னு நீங்க யோசிக்கும் போது உங்க மூளை என்ன சொல்லும்? இந்த வட்டியை கட்டுறதுக்கு யார்கிட்ட டைம் கேட்கலாம் அப்படின்னு யோசிக்கும். அதாவது இந்த மாசத்தை மட்டும் எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு தான் அது யோசிக்கும். ஆனா இந்த கேள்வியை கொஞ்சம் மாத்தி கேளுங்க நான் சொல்றேன். ஏன்னா சரியான கேள்வி சரியான பதில உருவாக்கும். தவறான கேள்வி அதே பிரச்சனைய திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண வைக்கும். அப்படின்னா நம்ம கேட்க வேண்டிய அந்த ஒரு கேள்வி என்ன? அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வட்டி கட்டுற வாழ்க்கையிலிருந்து கடனை முடிக்கிற அந்த வாழ்க்கைக்கு உங்களுடைய பயணம் தொடங்கும். அதுக்கான முதல் மாற்றத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். இதுவரை நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா கமெண்ட்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. தீர்வு 1, கடனை முடிக்கிற திட்டத்தை உருவாக்குங்க. பல பேரு மாசம் மாசம் வட்டியை மட்டும் கட்டுறாங்க. இந்த மாசம் வட்டி கட்டி முடிச்சாச்சு அப்படின்னு ஒரு நிம்மதி மூச்சு விடுறாங்க. ஆனா 30 நாள் கழிச்சு மறுபடியும் அதே தேதி, அதே வட்டி, அதே பதட்டம். இப்படி இருந்தா வாழ்க்கை ஃபுல்லா வட்டியை மட்டும் தான் கட்டிக்கிட்டு இருக்க முடியும். கடன் அப்படியே இருக்கும். அதனால இன்னைக்கு நைட் ஒரு வேலை செய்யுங்க. ஒரு நோட் எடுத்து வச்சு உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு, யார் யார்கிட்ட வாங்கியிருக்கீங்க, எவ்வளவு வட்டி கட்டணும், ஒரு மாசமா எவ்வளவு கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரே இடத்துல எழுதுங்க. அதுக்கப்புறம் ஒரு தேதியை முடிவு பண்ணி பக்கத்திலேயே எழுதுங்க. இந்த கடனை நான் இந்த தேதிக்குள்ள முடிக்க போறேன் அப்படின்னு எழுதுங்க. அந்த தேதி உங்க மூளைக்கு ஒரு புதிய டைரக்ஷனை கொடுக்கும். அப்போதான் உங்களுடைய மூளை இந்த கடனை எப்படி முடிக்கலாம் அப்படின்னு அதுக்கான பதில தேட ஆரம்பிக்கும். இந்த தேதி யாருக்காகவும் இல்ல, உங்களுடைய மூளைக்காக. இந்த மாசம் வட்டி எப்படி கட்டுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த உங்க மூளைக்கு ஒரு புது வேலையை கொடுக்குறீங்க. இந்த தேதிக்குள்ள இந்த கடனை எப்படி முடிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்ட அடுத்த நிமிஷத்துல இருந்து உங்க மூளை வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கும். என்கிட்ட இருக்கிற எந்த திறமைய நான் வருமானமா மாத்தலாம், வேலை முடிச்சு எனக்கு இருக்கிற அந்த 1 மணி நேர டைமை நான் எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்க முடியும், எந்த கடனை ஃபர்ஸ்ட் அடைச்சா என்னோட மீதி கடன்லாம் வேகமா அடைக்க முடியும், ஆன்லைன்ல என்ன கத்துக்கலாம், தேவையில்லாத செலவை எதை கட் பண்ணலாம் அப்படின்னு உங்க மூளை யோசிக்க ஆரம்பிக்கும். இப்படி இதுவரை யோசிக்காத விஷயங்களுக்கெல்லாம் உங்களுடைய மூளை பதில் தேட ஆரம்பிக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, கேள்வி மாறினாதான் புது விதமான வித்தியாசமான பல நல்ல ஆன்சர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். தீர்வு 2, பணம் எங்க வெளியே போகுது அப்படின்னு கண்டுபிடிங்க. ஒரு பக்கெட்ல தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்தாலும் கீழே ஒரு ஓட்டை இருந்ததுன்னா அது என்னைக்குமே நிரம்பாது இல்லைங்களா? அதே போலதான் பண விஷயத்திலயும் நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்சா சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே நம்மளுடைய வருமானம் டபுள் ஆனா கூட இந்த செலவு பேட்டர்ன் மாறல அப்படின்னா கடன் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெரிய அமௌண்டா மாறிக்கிட்டே இருக்கும். அதனால இந்த 1 மாசம் மட்டும் உங்களுடைய செலவுகளை எழுதுங்க. இது தேவையான செலவா, உணர்ச்சியால நடந்த செலவா, அவசரத்துல வாங்கினதா, ஆஃபரை பார்த்த உடனே வாங்கினதா, 1 மாசம் கழிச்சு அந்த லிஸ்ட் எடுத்து பாருங்க. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். என்னுடைய கோர்ஸ்ல இத மணி அவேர்னஸ் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த அவேர்னஸ் இருந்தாலும் பல பேரால ஆக்ஷன் எடுக்க முடியல. ஏன்னா இவங்களுடைய மனசுக்குள்ள இன்னும் ஒரு நம்பிக்கை உடையவே இல்லை. அந்த ஒரு நம்பிக்கை மாறினாதான் கடன்ல இருந்து வேகமா வெளியே வர முடியும். அதைத்தான் இப்ப நம்ம 3வது தீர்வுல பார்க்க போறோம். இந்த வீடியோவோட முக்கிய பகுதியும் அதுதான். நான் என்னுடைய மைண்ட் செட் கிளாஸ்ல கத்துக்கிட்ட மிகப்பெரிய பாடம் இதுதான். இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி தான் நான் என்னோட கடன்ல இருந்து சீக்கிரமா வெளியே வந்தேன். தீர்வு 3, உங்க மணி ஐடென்டிட்டியை மாத்துங்க. இது வரைக்கும் நம்ம 2 முக்கியமான விஷயத்த பார்த்தோம். முதல்ல கடனை முடிக்கிற ஒரு தெளிவான திட்டத்தை உருவாக்குறது, 2வது அனாவசிய செலவை குறைக்கிறது. ஆனா இந்த 2 விஷயமும் தெரிஞ்சிருந்தாலும் பல பேரால இத கண்டினியூஸா ஃபாலோ பண்ண முடியல. ஏன் தெரியுமா? பிரச்சனை உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க அந்த இன்னர் டாக்ல இருக்கு. நாள் முழுக்க உங்களுக்குள்ள என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க என்னைக்காவது கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? என்னால முடியாது, என் வாழ்க்கையே இவ்வளவுதான், வாழ்க்கை ஃபுல்லா கடன்லயே முடிஞ்சிரும் போல் இருக்கு, இது மாதிரி வார்த்தைகள் தினமும் நீங்க ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற முடிவுகளை தான் நீங்க மறுபடியும் எடுப்பீங்க. ஏன்னா உங்களுடைய இந்த இன்னர் டாக் தான் உங்க மணி ஐடென்டிட்டியை உருவாக்குது. அதனால உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க அந்த இன்னர் டாக்க இன்னையில இருந்து கொஞ்சம் மாத்துங்க. இந்த மாசம் வட்டியை நான் எப்படி கட்ட போறேன் அப்படின்னு கேக்குற அந்த இன்னர் டாக்க இந்த கடனை நான் எப்படி முழுசா முடிக்க போறேன் அப்படின்னு மாத்துங்க. இந்த கேள்வி உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா தோணலாம். ஆனா இந்த ஒரு கேள்விக்கு உங்களுடைய கடனை கம்ப்ளீட்டா முடிக்கிற அளவுக்கு சக்தி இருக்கு. இந்த கேள்விக்கு உங்க மூளை வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இது 2ம் உங்களுடைய மூளைக்கு வேற வேற கட்டளை. முதல் கேள்வி இந்த மாசத்தை மட்டும் காப்பாத்தும். அதே 2வது கேள்வி உங்க எதிர்காலத்தை பிரகாசமா மாத்தும். இந்த ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையை மாத்த ஆரம்பிக்கும். நீங்க பணத்தை எப்படி பாக்குறீங்க, தினமும் உங்களுக்குள்ள என்ன யோசிக்கிறீங்க, இதெல்லாம் சேர்ந்ததுதான் உங்களுடைய மணி ஐடென்டிட்டி. உங்க பினான்சியல் ஃபியூச்சரை இதுதான் டிசைட் பண்ணுது. என்னோட மணி மைண்ட் செட் கிளாஸ்ல இப்படி பல வருஷமா உருவாயிருக்கிற உங்களுடைய மணி ஐடென்டிட்டியை முதல்ல புரிஞ்சுக்க வைப்போம். அதுக்கப்புறம் அதை மாத்துறதுக்கான மைண்ட் செட் பிராக்டிஸ்,
இன்னர் டாக் எக்ஸசைஸ் இது எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிராக்டிஸ் பண்ண வைப்பேன். ஏன்னா ஐடென்டிட்டி மாறினா டெசிஷன்ஸ் மாறும், டெசிஷன்ஸ் மாறினா ஃபினான்ஷியல் ரிசல்ட்டும் மாறும். கஷ்டப்படாம ஈஸியா ஹாப்பியா பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா என்னோட கம்யூனிட்டியில உடனே ஜாயின் பண்ணுங்க. அதோட லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பேங்க்ல இருக்கிற பணம் உங்க வாழ்க்கைய மாத்தாது. மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க இந்த வார்த்தைகள் தான் உங்க வாழ்க்கைய மாத்தும். என்னுடைய கோச் சொன்ன இந்த வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. மணி ரிலேட்டடான இன்னொரு முக்கியமான வீடியோவை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க மீட் பண்றேன்.